உள்ளங்கள் அனைவருக்கும் வணக்கம். வாழ்க வளமுடன். வீனஸ் வாஸ்து திருநெல்வேலி மாவட்டம் அம்பாசமுத்திரத்திலிருந்து மீண்டும் உங்கள் வீனஸ் எம் இசக்கி வேலு. ஓம் சரவண பவ. எல்லா புகழும் இயற்கைக்கே. ஏன்னா இது மிக மிக முக்கியமான மக்களுக்கு தேவையான ஒரு விஷயத்தை நான் நீ சொல்கிறேன். இப்போ அஸ்திவாரம் தோண்டும் போது அஸ்திவாரம் தோண்டுவாங்க இல்லையா? இப்போ காலம் பாக்ஸு, இப்போ காலம் பில்டிங் அப்படின்னா அந்த குழி மாதிரி எடுப்பாங்க ஒன்று. அந்த காலத்து ஸ்டோன் ஸ்ட்ரக்சர் பில்டிங் அப்படின்னா கல் கட்டுமானம் அப்படின்னா நெட்டுக்கு தோண்டுவாங்க. நீட்டமாக அப்படி நீள் முறையில் லைனாக தோண்டி எடுக்கிறது வழக்கம். அப்போது இந்த ரெண்டு விஷயத்துலேயும் அஸ்திவாரம் தோண்டும் போது பார்த்திங்கன்னா ஒரு 3 அடி 4 அடி தோண்டணுமா 5 அடி தோண்டணுமா அப்படிங்கிறத பார்ப்பாங்க. அது இன்ஜினியர் என்ன ஸ்ட்ரக்சர் கொடுக்குறாங்களோ உங்களுடைய மண் என்ன அளவு நம்ம தோண்டணும், எந்த ஆழத்திற்கு தோண்டினால் நல்லதுங்கிறத நீங்கள் பார்த்துக்கோங்க. நான் என்னுடைய வாடிக்கையாளராக இருந்தால் நிச்சயமாக ஒரு ஃப்ளோருக்கு மேலே கட்ட சொல்ல மாட்டேன். இதுதான் என்னுடைய வீனஸ் வாஸ்துவின் மிக மிக ஒரு முக்கியமான தகவல். ஒரு ஃப்ளோர் தான் நான் கட்டுவேன். ஃபஸ்ட் ஃப்ளோர் அந்த ஒரு ஓவர் கட்டாங்கோட சேர்த்து தான் அந்த ஒரு ரூமை நாங்கள் கம்ப்ளீட் பண்ணுறது வழக்கம். அப்போ நிறைய பேர் ஃபஸ்ட் ஃப்ளோர் செகண்ட் ஃப்ளோர் அப்படிங்கும்போது நிறைய அஸ்திவாரம் நீங்கள் பேஸ்மெண்ட் போட்டு தான் ஆகணும். அப்போ நான் ஆழமாக தோண்ட வேண்டிய இருக்கேன் சார்னா, நான் முடிந்தவரை ஆழமாக தோண்ட வேண்டாம். என்ன அளவு நமக்கு தேவையோ, ஒரு குடும்பம் ஒரு ஒரு அழகான முறையில் ஒரு சின்ன வீடு வசிக்கிறதுக்கு அப்படிங்கிறது மிக எளிமையான ஒரு வாழ்க்கை முறையில் வாழ்கிறவங்க மட்டும்தான் மிக பிரம்மாண்டமான ஒரு வெற்றியை அடைதாங்க. அப்போது எல்லாருமே நிறைய விஷயத்தை ஃபாலோ பண்ணுறீங்க. சரி, அப்போது அஸ்திவாரம் தோண்டும் போது நான் தோண்டிக்கிட்டு இருக்கேன் சார். அதில் இந்த புக்கை பார்த்துட்டு, வாஸ்து புக்கு அப்படின்னு சொல்லி நிறைய புக்கை பார்த்துட்டு நிறைய பேர் கேட்கக்கூடிய கேள்விகள் என்ன அப்படின்னா, அஸ்திவாரம் தோண்டும் போது எனக்கு சில நேரங்களில் அதுலேயும் நிறைய நல்லது கெட்டதுன்னு சொல்லி பிரித்து வச்சுருக்காங்க மனிதர்கள். அப்போ அதை உடைத்து எறியணும் அப்படின்னா நம்ம இந்த விஷயத்த சொல்லி தான். இப்போ ஒரு அஸ்திவாரம் தோன்றீங்கன்னு வைங்க, உதாரணத்துக்கு நிறைய பேர் கேட்கக்கூடியது என்னென்னா, சார் பூச்சிகள் வருது சார், உதாரணத்துக்கு பாம்பு வருதுன்னு சொல்லுவாங்க. உதாரணத்துக்கு எலும்பு கூடு வருது சார், கிழிஞ்ச துணிகள் வருது சார், அப்புறம் அழுகிய கவர்கள் நிறைய வருது சார். இதே போல் நிறைய சொல்லிக்கிட்டே போகலாம். அதுலேயும் குறிப்பாக மக்கள் இந்த இந்த எலும்பு கூடுகள், அதே போல் இந்த பாம்பு, இதே போல் சின்ன சின்ன விஷயங்கள் ஏதாவது ஒன்று வந்துருச்சுன்னு வைங்களேன், அதுலேயும் இன்னும் நிறைய மக்கள் ஒரு சில விஷயங்கள் வந்தால் நல்லது, ஒரு சில விஷயங்கள் வந்தால் தவறானது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. தயவு செய்து வாஸ்து உண்மை. நீங்கள் வாஸ்துப்படி முறைப்படி வீடு கட்டுறீங்க அப்படின்னா அந்த அஸ்திவாரம் தோண்டும் போது எனக்கு தெரிஞ்சு ஜேசிபி தோண்டும் போது யாரும் நிற்க போகிறதில்ல. மார்க் பண்ணி என்ஜினியர் கொடுக்க போகிறாரு. இப்போ அந்த அட்வான்ஸ் மெத்தட் வந்ததுனால இந்த கேள்விக்கான பதில் குறைஞ்சிருக்குன்னு நான் நினைக்கிறேன். இல்லைனா அந்த அஸ்திவாரம் தோண்டி முடிக்கிற வரைக்கும் மக்கள் இருப்பாங்க. இப்போ அந்த அஸ்திவாரம் தோண்டும் போது இன்கேஸ் உங்கள் வீட்டில் ஒரு ஒரு பாம்போ ஒரு பூச்சிகள் வந்துட்டே வைங்க, உடனே எடுத்துகிட்டு போய் அதை பெரிய அளவில் மனசுக்குள்ளே போட்டு அழுத்தத்தை கொடுக்குறீங்க. ஒன்று. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா, இந்த எலும்புக்கூடு சார், இந்த மனை நல்ல மனையா கெட்ட மனையா, இதே போல் நீங்கள் அஸ்திவாரம் தோண்டும் போது முதல்ல நீங்கள் எண்ணங்கள் முதல்ல நல்ல முறையில் விதைங்க. எது வந்தாலும் நம்ம இயற்கைக்கு மட்டும்தான் பயப்படணும். இந்த பூமிக்கு கீழே நீங்கள் இப்போ நீங்கள் எந்த பூமியாக இருந்தாலும் சரி, எந்த இடத்துல நீங்கள் வசித்தாலும் சரி, ஒரு குறிப்பிட்ட லெவலுக்கு கீழே பார்த்தீங்க அப்படின்னா பழைய காலத்தில் நம்ம புதைக்கப்பட்ட என்ன வேணாலும் இருக்கலாம், மனிதர்களாக கூட இருக்கலாம். இப்போ நிலமட்டம் உயர்ந்திருக்கக்கூடிய காரணத்தினால அந்த பழைய காலங்கள்லாம் திங்க் பண்ணி பாருங்கள். எத்தனையோ வருடங்களுக்கு முன்னால் நம்ம மக்கள் வாழ்ந்துட்டு போயிருப்பாங்க. அந்த இடத்துல புதைக்கப்பட்டிருக்கலாம். புதைக்கப்பட்ட மண்ணுக்கு மேலேயே நம்ம வசிக்கலாம். அப்போது இதை குறித்து மிகப்பெரிய ஒரு அச்சத்துக்கு மக்கள் ஆளாகிறாங்களோ அப்படிங்கிற ஒரு சின்ன விஷயம்தான். தயவு செய்து இதெல்லாம் ஒரு புறந்தள்ளிவிட்டு நம்ம வீடு சிறப்பான முறையில் கட்டணும். எலும்பு கூடு சின்ன சின்ன எலும்புகள் வந்துட்டு சார், சின்ன சின்ன பூச்சிகள் வந்துட்டு சார் எப்படின்னு சொல்லி என்கிட்ட சில பேர் கேட்ட இந்த புக்கை பார்த்துட்டு கேட்பாங்க இல்லையா, வீடியோவும் தாண்டி வாஸ்து சாஸ்திரம் அப்படிங்கிறது ஒரு புக்குக்குள்ளே அடைத்து வச்சிருக்கக்கூடிய காரணத்தினால புக்கில் சொல்லியிருக்கலாம். சில தவறுகள் சில விஷயங்களை எடுத்துரைத்திருந்தாலும் கூட வீனஸ் வாஸ்து பார்க்குறீங்க அப்படின்னா, நீங்கள் அஸ்திவாரம் தோண்ட ஆரம்பிச்சிட்டிங்க அப்படின்னா உங்களுடைய ஏமிங் எல்லாமே உங்களுடைய அந்த பிளானிங் தான். அந்த வீடு இதுதான் நம்ம என்ன டிசிஷன் எடுத்தோமோ அந்த வீடை இப்படி தான் சிறப்பான முறையில் அமைக்கணுங்கிற ஒரு எண்ணம் மட்டும்தான்
உங்கள் மனதில் இருக்க வேண்டுமே தவிர மற்றவங்களை அடுத்தவங்க இதை சொல்கிறாங்க மற்றவங்க இதை சொல்கிறாங்க அப்படிங்கிற அந்த புறம் சம்பந்தப்பட்ட பேச்சுக்களை வந்து நீங்கள் தவிர்த்தணும். அதே போல் நீங்களும் எங்கள் வீட்டில் இப்படி நடந்தது, எங்கள் வீட்டில் வந்து அப்படி நடந்தது, நாங்கள் தோண்டும் போது இது வந்துச்சு, இது நடந்தது அப்படின்னு சொல்லி எந்த ஒரு தயவு செய்து மக்கள்கிட்ட போய் நீங்களும் ஒரு தவறான விஷயத்தை விதைக்காதீங்க. காக்கா குருவி கூட இப்போ அந்த இடத்துல இறந்துருக்கலாம், ஒரு எலும்பு வந்திருக்கலாம். இதே போல் நிறைய விஷயங்களை கொஞ்சம் சிந்தித்து அனலைஸ் பண்ணி நீங்கள் வாழ்க்கையில் மென்மேலும் வளர எல்லாம் வல்ல இயற்கையும் நானும் இணைந்து வேண்டுகிறேன். இன்று இந்த அரிய தகவலை உங்களுக்கு வழங்க எனக்கு வாய்ப்பளித்த எல்லாம் வல்ல இயற்கைக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். மீண்டும் ஒரு நல்ல இயற்கை வாஸ்து தகவலோடு உங்களை சந்திக்கிறேன். வாழ்க வளமுடன். நன்றி, வணக்கம்.